Hello everyone, welcome back to ASPA Math Solutions. In the video நம்ம வந்து representation of functions பார்க்கலாம். 10th standard maths first lessonல 1.6 okay, representation of functions. So first one வந்து set of ordered pairs. Okay, the set of all ordered pairs represent a function. எந்த மாதிரி set? The set F is equal to set of all ordered pair xy such that y is equal to f of x and x belongs to a. Okay? For example, நம்ம இப்படி ஒரு ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணலாம். Let a is equal to -2, -1, 0, 1, 2. Okay, let a is equal to -2, -1, 0, 1, 2. And then b is equal to -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. Okay, a வந்து set -2, -1, 0, 1, 2. Okay, b வந்து set -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நவ் தே ஹவ் கிவன் f of x is equal to 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நான் ஆர்டர்ட் பேர்ஸ் என்ன வரும்? ஸோ அதுக்கு முதல்ல நம்ம f of x கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு f of 2, f of -2, f of -2 is equal to 2 into -2, that is -4. Okay, and f of -1 is equal to 2 into -1, -2. f of 0 is equal to 2 into 0, 0. f of 1, that is equal to 2 into 1, 2. Next, f of 2, that is equal to 2 into x உடைய பொசிஷனில் 2ன்னு வரும். ஸோ 2 into 2, 4. ஓகே, ஸோ நம்மளுக்கு f of x உடைய எல்லா வேல்யூஸும் கிடைச்சாச்சு. நான் இதை வந்து நம்ம எப்படி ஆர்டர்ட் பேர் ஃபார்மில் எழுதுவாங்க? ஸோ our function is f is equal to set of all ordered pairs. x வந்து -2 ஆகும்போது y என்ன வரும்? y is -4. -2 ஆகும்போது y is -4. x வந்து -1 ஆகும்போது y is -2. x வந்து 0 ஆகும்போது y 0. x வந்து 1 ஆகும்போது y is 2. x வந்து 2 ஆகும்போது y is 4. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம் எப்படி? எக்ஸோடைய வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் டேபிள் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் எக்ஸு, இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ வென் எக்ஸ் இஸ் -2, எஃப் ஆஃப் எக்ஸ் வாஸ் -4. வென் எக்ஸ் இஸ் -1, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் -2. வென் எக்ஸ் இஸ் 0, f of x is 0. When x is 1, f of x is 2. When x is 2, f of x is 4. Okay, so function வந்து இப்படி represent பண்றதுக்கு தான் table form னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? table form னு சொல்லுவோம். Okay, third one வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், arrow diagram. An arrow diagram indicates the elements of the domain of f and their respective images by means of arrows. எப்படின்னு பார்க்கலாமா? இதே தான். This is A. என்னோட drawing கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போர்டில் ட்ரா பண்ணுறதுனால. ஸோ A, நம்மளுடைய ஏயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னது? -2, -1, 0, 1 and 2. ஓகே, பியில் வந்து -4, -3, -2, -1, 0, 1, 2. கொஞ்சம் பெரிய ரவுண்ட்.
3 and 4. Okay. Now minus 2. When x is minus 2, what is y? 4. Okay. When x is minus 1, what is y? Minus 2. When x is 0, what is y? It is 0. When x is 1, y is 2. When x is 2, y is 4. This is f. Okay. Given function இப்படி represent பண்றதுக்கு தான் arrow diagram னு சொல்லுவோம். என்னது சொல்லுவோம்? Arrow diagram. Okay. Okay. So next வந்து given function graphல எப்படி represent பண்றதுன்னு தான். So இந்த function நம்ம எப்படி graphல represent பண்றது? When x is minus 2, y is minus 4. அது எங்க வரும்? When x is minus 2, y is minus 4. இந்த point வரும் இல்லையா? When x is minus 1, y is minus 2. So the point வந்து இங்க வரும். When x is 0, y is also 0. The point will be here இல்லையா? When x is 1, y is 2. When x is 2, y is 4. Okay? So these are the point. இந்த points connect பண்ணி நம்ம இப்படி ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். So the graph of f is the totality of all these points. So இதுதான் நம்ம எடுத்திருக்கிற இந்த function ஓட graph. Okay. So here f of x is equal to 2x for the given sets. Okay. So இந்த கிராஃப்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் below. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஓகே. நான் உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ இந்த கர்வ்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல் திஸ் கர்வ்ஸ். அதுக்கு தான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஸோ நம்ம த்ரூ திஸ் curve vertical points எப்படி vertical lines எப்படி வரைஞ்சு பாருங்க. இந்த மாதிரி vertical lines வரைஞ்சு பாருங்க. So all this கொஞ்சம் curvy-ஆ இருக்கு. நான் போர்டில் வரைஞ்சதுனால ஓகே சாரி. ஸோ இங்கே வந்துட்டு vertical lines எல்லாம் curve-ஓடைய 2 points-லோட பாஸ் ஆயிடுது இல்லை? 2 points டச் ஆகுது vertical lines. இங்கே ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுது, இங்கேயுமே ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுது. ரெண்டு பாயிண்ட்ல டச் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன்னாலே என்னது? ஃபார் எவ்ரி இன்புட் there should be one and only one output. ஓகே. ஸோ ஆனால் இங்கே வந்து பாருங்க, இந்த வெர்டிக்கல் எக்ஸோட இந்த வேல்யூ ஒரு 1.5 எடுத்துக்கலாம். இந்த 1.5க்கு ரெண்டு அவுட்புட் வருது. இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று வருது இல்லையா? ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே. This given curve is not a function. Next, இதை எடுத்துக்கலாம். இந்த curve ஒரு ஃபங்க்ஷனா? Again, vertical line test. பாருங்க. Yes. So இந்த vertical line வந்து curveல ஒரே ஒரு single pointல தான் intersect ஆகுது இல்லை? இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும். அப்புறம் இந்த vertical line இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் intersect ஆகுது. So that means for every input there is only one output. Okay. So that means this is a function. This given curve is a function. Okay. This is a function. Next, இந்த graph எடுத்து பார்க்கலாம். இந்த graphல ஒரு vertical line வரைஞ்சு பார்க்கலாமே. So here also for given x இங்கே வந்து ஒரு -2x ன்னு எடுத்துக்கோ. அதுக்கு ரெண்டு அவுட்புட் வருது, ரெண்டு y பாயிண்ட்ஸ் வருது இல்லை? ஒரு இன்புட்டுக்கு we are getting here two outputs இல்லையா? So that means this is not a function இல்லை? This is not a function. Okay. இந்த மாதிரி curveல நம்ம vertical line test வச்சுட்டு whether it is a function or not ன்னு கண்டுபிடிக்கலாம். Okay. So what is a vertical line test? A curve drawn in a graph represents a function if every vertical line intersects the curve at only one point. Okay. இங்கே வந்து
இந்த லைன் ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே வந்து ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஆனால் இந்த கர்வுக்கு மட்டும் ஒரே சிங்கிள் பாயிண்ட்ல தான் கர்வும் லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, ஸோ if every vertical line intersects the curve at only one point, then that graph represents a function. Okay. அதே மாதிரி any equation represented in a graph is usually called a curve. Okay, any equation represented in a graph is usually called a curve. So இன்னைக்கு நம்ம வந்து 4 types of representation of function பார்த்துட்டோம். Set of ordered pairs, table form, arrow diagram and graph. அதே மாதிரி vertical line test கூட பார்த்துட்டோம். அதே மாதிரி any equation represented in a graph is usually called a curve. Okay, so இன்னைக்கு வீடியோ இங்கே முடியுது. எதனா டவுட்ஸ் இருந்தால் please comment below. So thank you for watching my video. Bye.